ஹே காய்ஸ், எங்கடா போயிட்டுருக்கேன்னு பார்க்குறீங்களா? நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்க கொல்லிமலைக்கு தான் காய்ஸ் இன்றைக்கி போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட 70 கொண்டை ஊசி வளைவு உள்ள இந்த மலையை வந்து பகலில் ஏறுறதோட நைட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் த்ரில்லிங்காக இருந்துச்சு. நாங்கள் கிளம்பும்போது மணி 12 மணிக்கு வண்டி எடுத்தோம். கரெக்டாக 4:30க்கெலாம் வந்து ரீச் ஆகிட்டோம். குளிர், சரியான குளிர். கண்ணாடியெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு பேசாமல் படுத்தாச்சு. 6:30க்கு எழுந்திரிச்சு ஒரு சூப்பை குடிச்சிட்டு 7 மணிக்கெலாம் வந்து ஆகாய கங்கை வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்து கேட் ஓப்பன் பண்ணிடுவாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் வந்து லேட் ஆயிடுச்சு, 7:30 ஆயிடுச்சு. அப்புறம் கேட் ஓப்பன் பண்ண மாதிரி நம்மளும் வந்து டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. ஃபால்ஸுக்கு போகணும்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000 படியாவது கீழே இறங்கணும். கீழே இறங்கும்போது வியூ பாயிண்ட்லாம் நல்லாயிருக்கும். அப்படியே அதையே பார்த்துட்டு கீழே இறங்குறது என்னமோ ஈஸியாக இருந்துச்சு. பேசிக்கிட்டே ஜாலியாக இறங்கியாச்சு. நானும் இந்த ரீல்ஸில் வர மாதிரி கொஞ்சம் எக்ஸைட்டடாக போனேன். தண்ணியெல்லாம் கொஞ்சம் நிறையா வரும், ஜில்லுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. பட்டு கூலிங் வந்து ஓவராகவே இருந்துச்சு. எதிர்பார்த்ததோடு அதிகமாகவே இருந்துச்சு. மேலேருந்து ஊற்றுற ஃபால்ஸுக்கு பக்கத்தில் போக போக வந்து ஓவர் கூலிங் ஆயிடுச்சு. அதோடய மேலேருந்து ஊற்றுற தண்ணி வந்து தலையில் ஊற்றும், தலைவலி எடுத்துருச்சு. அதனால் கொஞ்சம் நேரம் ஆடிட்டு திரும்ப வந்து கிளம்பியாச்சு. இறங்குறப்ப ஈஸியாக இறங்கி விட்டோம், மேலே ஏற முடியல. வாங்கி மேலே ஏறி வந்து திரும்ப வந்து கார் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. அடுத்து எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா கொல்லிமலையில் இருக்கிற மாசிலா அருவி. அங்கே போனால் வந்து தண்ணி வந்து அதிகமாக வரல, கம்மியாக தான் இருந்துச்சு. நான் போன டைமிங் வந்து தப்பான டைமிங் போல். அதனால் எல்லா அருவிலையுமே வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே இருந்துச்சு. அப்புறம் அங்கேயும் போயிட்டு ஒரு குளியில் போட்டு எப்படி ஃபால்ஸில் வர தண்ணி மட்டும் இவ்வளோ கூலிங்காக இருக்குன்னு தெரில. சரியான ஜில்லுன்னு இருந்துச்சு. எனக்கு மட்டும்தான் ஜில்லுன்னு இருக்கும்னு நினச்சா கூட வந்த அண்ணனும் வந்து அப்படியே நடிக்கிட்டு நின்னாரு குளூரில். குளிச்சு முடிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் கார்லேயே வச்சுட்டு வந்தாச்சு. அப்புறம் அங்கே போய் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு பசி எடுத்துருச்சு. கரெக்டாக அருவியை விட்டு வெளியே வர இடத்துல வந்து பனியார் கடை போட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து 6 பனியாரம் வச்சு கொடுத்தாங்க. 2 பிளேட்டை சாப்பிட்டு திரும்ப வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. அடுத்து நம்ம வந்து எங்கே போகிறோன்னா மாசி பெரியண்ண சாமி கோயிலுக்கு போகிறோம். அதுக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு மலை ஏறணும். ஒரு 1/2 மணி நேரம் ஆகும் ஏறுறதுக்கு. கொஞ்சம் தூரம் ஏறணும், காலெலாம் வலி எடுத்துருச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு நம்ம அண்ணன் 2 பேர்த்தையும் வந்து வீடியோ எடுத்துகிட்டு கோயிலை வந்து ரீச் பண்ணியாச்சு. இருக்கிறதுலே வந்து சக்தி வாய்ந்த கோயில்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. யாராவது இந்த கோயிலுக்கு வந்து போன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. மேலே ஏறி சாமி கும்பிட்டு திரும்ப கீழே இறங்க ஆரம்பித்தாச்சு. கீழே இறங்கும்போது தான் இந்த கோவிலை பார்த்தேன். இதை பற்றி ஏதாவது தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது. பட் வந்து பக்கத்தில் வந்து முட்டையும் பாலும் ஊற்றி வச்சுருந்தாங்க. அது எதுக்குன்னு தெரியல. பார்த்துட்டு பொறுமையாக கீழே இறங்கணும். இருட்டாயிருச்சு. அப்புறம் திரும்ப ஹில் ஸ்டேஷன்லேருந்து கீழே இறங்குறதுக்கு ஆரம்பிச்சாச்சு. 1/2 மணி நேரத்தில் கீழே இறங்கியாச்சு. இறங்கி பசிக்கும் வந்து ஆளுக்கு ஒரு தர்பூசணி ஜூஸை குடிச்சிட்டு அப்புறம் என்ன வீட்டுக்கு தான். இதோட வந்து இன்றைக்கி அந்த ட்ரிப் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.